எல்லாருக்குள்ளயுமே ஒரு சின்ன மனநிலை இருக்கு. நமக்கு மட்டும் ஏன் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது? நான் ஒரு ராசி இல்லா ராஜாவாக ஏன் எப்போதும் இருக்கிறேன். என்னடா இழிச்சவே பாருங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. சோ இந்த பக்கம் பெண்கள் இருக்காங்க. இவங்க ராசி இல்லாத ராஜாவாக இருப்பதற்கு என்ன காரணம்? காதல் அல்லது இவங்களுடைய ராசி தான் காரணமா இல்ல இவங்க காரணமா அப்படிங்கிற விஷயங்களை நான் இவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு இருக்கேன். சொல்வதில் ஏதோ உள்குத்து இருக்கும் போல் தெரிகிறதே. ஒரு குத்தும் இல்லை. முதல்ல நான் உங்களுடைய புலம்பல், உங்களுடைய ரேண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த அநியாயம் யாருக்கு நடக்கப்படாது, எதிரிக்கு கூட நிலைமை வரப்படாது. எனக்கு இது நடக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு. கோயட் ஸ்கூல் தான், ஆனா எங்க கிளாஸ்ல கேர்ள்ஸ் இல்ல. எப்பறம் எப்படி கோயட் ஸ்கூலு இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க. பட் எங்களை பாதியை பிடிச்சி கேர்ள்ஸ் அந்த கிளாஸ் போட்டாங்க. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. நாங்க மித்த கிளாஸ்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் கோயடா கம்பேரா இருக்காங்க கிளாஸ்ல. எங்க கிளாஸ்ல மட்டும் கேர்ள்ஸ் வேற கிளாஸ், பாய்ஸ் வேற கிளாஸ். அதே மாதிரி காலேஜும் எடுத்த டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்க கிடையாது. மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்க இருக்கு சார். அதுவும் இல்லாம காலேஜுக்கு ஷேர் ஆட்டோல போவேன். தள்ளி விட்டு போறாளே. கேர்ள்ஸ் ஷேர் ஆட்டோல ஏற மாட்டாங்க. பஸ்ல கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இப்போ என்ன பண்றீங்க தம்பி? பிஜி படிச்சிட்டு இருக்கேன். பிஜில இருக்காங்க, யாரும் பேச மாட்டாங்க. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நேமா நீ போறப்ப முதல் முறையாக ஆண்கள் மட்டும் வேலை பார்க்கும் ஆபீஸ்னு ஒன்னு இருக்கும். அதுல நீ ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன கொடுமை சரவணன். எல்லா பொண்ணுகிட்டயும் பேச முடியுது, ஆனா அந்த லவ் கமிட்மெண்ட் உள்ள போக முடியல. ஆனா நமக்கு ஏன் பிடிக்கல? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? என் போன்ல 1000 கான்டாக்ட்ஸ் இருக்கு. அதுல 200 மட்டும் தான் பசங்க கான்டாக்ட், மீதி 800 பொண்ணுங்க கான்டாக்ட். அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்களுக்கு அந்த 800 பேர்ல உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பொண்ணுகிட்ட நீங்க சொன்னீங்களா? சொல்லிருக்கேன். என்னன்னு சொன்னீங்க? நான் லவ் பண்றேன் சொல்லிருக்கேன். பட் ஐ லவ் யூ. பட் அந்த இடத்துல ட்விஸ்ட் என்னன்னா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. நான் ப்ரொபோஸ் பண்ற அன்னைக்கு தான் நடந்துச்சு. அந்த பொண்ணு வேற ஒரு பையனுக்கு ப்ரொபோஸ் பண்ணி கண்ணு முன்னாடி. என்ன கொடுமை சரவணன். பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்னல் வந்திருக்கும் இல்லையா? சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சா? அடேங்கப்பா, இது வரையா? என்ன ஏதாச்சும் என்ன? நான் டான்ஸ் பண்ணுவேன். ஓகே. அவங்களும் டான்ஸ் பண்ணுவாங்க. கேசட்ட போட்டுட்டு ஆடுவான் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா கெமிஸ்ட்ரி, டான்ஸ்ல இருக்கிற கெமிஸ்ட்ரி வேற. உங்களோட இந்த கெமிஸ்ட்ரி வர. பிரதர், நீங்க வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரியாலிட்டி சரி உங்களோட இவர்தான், இவருக்கு இதான் வேலை. சார், இப்போ உங்களுக்கு வந்து ஏன் லவ் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் முத கேள்வியே நீ ஏன் லவ் பண்ணனும்னு கேக்குறாங்க. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி அவங்க கூட டிராவல் பண்ணணும்னு தோணும் சார். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் 3 பேர் எங்கனா வெளியே போவோம். என் கூட தான் இருப்பானுங்க. நாங்க எல்லாம் ஒன்னா தான் சுத்திட்டு இருப்போம். கால்ல பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். மேரேஜ்லாம் போனா கூடவே தான் இருப்பானுங்க. ஆனா அந்த பொண்ணுகிட்ட எப்படி நம்பரை வாங்குவானுங்கன்னு தெரியல. நான் பாட்டுன்னு உட்காந்துன்னு இருப்பேன். எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? சரி, பல கல்யாணத்துக்கு போறியா? அவங்க எப்படி தான் வாங்குறானுங்க? நீ உனக்கு இது வரைக்கும் அது தெரியல சார். உங்க ஏட்ட நம்பர் வாங்கினானா சுகன்? ஆமா சார், அது தெரிஞ்சுன்னா நான் ஏன் சார் ராசி இல்லாத ராஜாவா இருக்க போறேன்? அந்த கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு லவ் பண்ற பொண்ணு அவளோட லவ் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கூட இது வரைக்கும் நாங்க ஃபீல் பண்ணதில்லை. சோ அதுக்காக வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. அவங்க சொல்லும் பிளாக் ஒயிட் சார், ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட். நான் கூட ஒயிட் தான் போட்டுருக்கேன். நான் சொல்றேன் செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. கிரீன் கலர் போட்டவங்க ஒரு டீசெண்டா சொல்றாங்க பாருங்களேன். அந்த பொண்ணுன்னு சொல்ல கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டவங்க யாருனாலும் சொல்லுங்க. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். நாங்க சொல்லிட்டோம் சார். செகண்ட்ல எல்லோ. நம்பலாங்களா? இல்ல கேக்க நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும் தான் இருக்க. அந்த பொண்ணு மைக் கொடுங்க. ஒயிட் அண்ணா. சட்ட கிழிஞ்சிருந்தோ தச்சு முடிச்சிடா. செத்துட்டா சார். செக் பண்ணீங்களா? ஹார்ட் ஷேப்ல ஒரு சாக்லேட் இருக்கு. சரியா? இம்பாசிபிள். வாங்க, சந்தோஷம். நோட ராசி நல்ல ராசி அது. உள்ள போய் உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்க போ. புகழு புகழு என் செல்லமே. ஐயோ, டிஃபைன் பண்ணோம். இப்போ நீங்க சொல்லிட்டீங்களா? இப்போ நீங்க அந்த தவறு நான் செய்ய மாட்டேன். அவ்வளவு வாய்ப்பு இருக்கு. கோச்சிங் கிளாஸ் தான் எடுக்கணுமா? இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பாயிண்ட் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எல்லாமே சொல்லி வராதுங்க. லவ்ங்கிறது வாட் எவர் தி கேர்ள் எக்ஸ்பெக்ட்ஸ் தானா பண்ணனும் தான் நினைப்பாங்க. இப்படி குழம்பி போய் இருக்கிறதா? லவ். ஓகே 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 ஓகே. லவ் டிபெண்டன்ட் மெட்டீரியல் பார்க்கணும்னா she will expect somebody who is much settled. அவங்களுக்கு financial stability பாப்பாங்க.
கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன்னா ஆப்வியஸ்லி அவ பார்க்கணும்ல. இவ்வளவு பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு அப்ப லவ் பண்ணும்போதே நீங்க பாத்துருந்துருக்கணும். நீங்க இது வாசனா முத்து தூள் கிளம்பிட்டமா அவங்க ஒர்க் போய்கிட்டு இருக்காங்க, ஓகே. ஒர்க் போய்கிட்டு இருக்கும்போது நீங்களும் ஒர்க் போயிட்டு இருந்தீங்கன்னா பில்ல ஷேர் பண்ணி தானே ஆகணும். ஆன் பெண் கல்யாண பேச்சு எடுக்கிறப்ப இல்ல நீ ஃபினான்ஷியல் செட்டிலா இல்ல அப்படின்னு சொல்லி விட்டு போனா ஓகேவா? அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அதுக்கு எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். தான் ஸ்டார்டிங்கே நாங்க யோசிக்கிறோம். இது அது எப்படி என்னடா கேக்குற? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க இப்படி யோசிக்கிறீங்களா? செட்டிலான இப்ப பையனை நான் கல்யாணம் settle பண்ணணும். ஆகுறதுக்கு அதே எனக்கு பையன் வந்து அந்த மாதிரி யோசிச்சா நீங்க என்ன நான் ஆன்சர் settle பண்ணுவீங்க? நல்ல ஃபேண்டசி வேர்ல்ட்ல ட்ரீம் வேர்ல்ட்ல இது எல்லாமே வொர்க் ஆகும். ரியாலிட்டில இட் டசன்ட் வொர்க். Brother, it's not a joke, brother. It's not a joke. நீங்க வந்து ஃபினான்ஷியல் வேணும்னு சொல்றது ஓகே, பட் பையன் தான் பண்ணணும்னு சொல்றது தப்பு. டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. சோ நீங்க லவ் பண்றீங்கன்னா லவ் பண்ணுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து லைஃபை மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணுங்க. யார் வேணாம்னு சொன்னா? அப்ப நீங்க யார் வேணா லவ் பண்ணலாமே. இப்போ எனக்கு அந்த பையனை பிடிச்சது லவ் தான் பண்ண போறேன். அது லவ் மட்டும் தான் இருக்கு, ஃபினான்ஷியல் பேஸ் கிடையாது. நீங்க ஃபினான்ஷியல் பார்த்து தான் லவ் பண்றீங்க. டாப் கியர் போட்டு மேல தூக்குமா? இப்ப திருமண பேச்சு வருது, உங்க வீட்ல இருந்து நமக்கு ஈக்குவல் இவங்க கிடையாது, இவர் பெருசா சம்பாதிக்கலன்னு சொல்றாங்க, வேணான்னு சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்வதில் ஏதோ உள்குத்து இருக்கும் போல் தெரிகிறதே. எனக்கு என்னோட நான் லவ் பண்ண பையன் தான் சார் முக்கியம். சோ அப்ப லவ் என்னால விட முடியாது. சோ நான் லவ்ல தான் போவேன் சார். அடேங்கப்பா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ஒரு பைசா இல்லாம அப்பா அம்மா கிட்ட ஒரு பைசா இல்ல. மேடம், ஒரு இதுக்கு மேல என்ன ஆன்சர் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க just நான் பொதுவா தானே சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? ஆக்சுவலா அப்பலாம் போயிருக்காங்க, காதல் அப்படிதான் இருக்கும். ஐடி கம்பெனி பத்தி வெளியில ஒரு மித் இருக்கும். நானும் அதே மித்தை நம்பி தான் நானும் உள்ள போனேன். சரி போறோம், ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள போறோம், கேரளா போய் ஏதாவது ட்ரை பண்ணுவோமே. ஓ அதர் ஸ்டேட் யா. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் கேப்பை ஃபில் பண்றதுக்கு நான் அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தேன், அவன் எனக்கு மலையாளம் சொல்லி கொடுத்தா. கல்வி. எஸ். ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி சோ அந்த கம்யூனிகேஷன் கேப்பும் நாங்க ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டீங்க. ஆமா. ஞான் ஸ்டேட்டே மாறி ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருந்த ஸ்டேஜ்ல புயல் மாதிரி ஒண்ணு வந்துச்சு சார். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. கொரோனா லாக்டவுன் போட்டு விட்டாங்க, டிஸ்டன்ஸ் ஆச்சு. இப்பதான் சார் இன்விடேஷன் வந்துச்சு போன சண்டே. ஓ கல்யாணம். ഈ ജീവിതത്തിലെ പ്രേമം ഫെയിലിയറാനവൻ താടി വളർത്തു. പക്ഷേ ഈ കൃഷ്ണൻ നായർ കുറച്ച് ഡിഫറെന്റ് ആണ്. சிரிக்கிறாங்க சார் எல்லாரும். ஐடி கம்பெனில இருந்து இன்னும் ஒரு பொண்ணு கூட செட் ஆகலன்னு இருக்கிறாங்கப்பா என்ன பார்த்து. அதாவது சாமர்த்தியம் இருக்கு, ஆனா அந்த சந்தர்ப்பம் அமையலனா சாமர்த்தியத்தை எப்படி யூஸ் பண்ண முடியும்? இதுல தத்துவம் வேறு. நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையை தான் சொல்றேன். இது வரைக்கும் யாருமே என்ன அண்ணா இல்ல தம்பிங்கற தாண்டி வேற எதுவும் கூப்பிட்டது கிடையாது. பிரதர்ன்றீங்க. உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும் பிரதர். இவர் மாதிரியே தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல டப்புன்னு ஒருத்தன் எப்படி அண்ணன் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. சார் என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. அவங்க ரொம்ப ஜோவியலா பேசாம உங்க தங்கச்சிய கேர் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஓ நீ அப்படி வரியா? நீ பாத்து போடி அப்படி சொல்றது வேற, பாத்து போமான்னு சொல்றது வேற. அந்த பிளான் இருந்துச்சா? இஸ் இட் ட்ரூ? ஆமாயா. ரொம்ப டேஞ்சர். ஒரு கேங்ல 5 பொண்ணு இருக்கும்னா சார், யார் வந்து சேஃபா ஃபீல் பண்றாங்களோ அந்த பையனை தான் நம்ம வந்து எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் அந்த பையன் வந்து எங்க யார்கிட்டயும் வந்து ஃப்ளர்ட் பண்ண மாட்டான், எதுவுமே வித்தியாசமா பேச மாட்டான், மெசேஜும் அனுப்ப மாட்டான் எங்களுக்குலாம். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. அந்த டைம்ல he'll behave properly, gentleman-ஆ he'll behave. So that is the brother attitude. அவங்கள தான் அண்ணன் கூப்பிடுவோம். இதுல எப்படி லாஜிக் இருக்கு? எனக்கு புரியல. இப்போ ஒரு ஜென்டில்மேனை ஏன் காதலனா பார்க்க முடியல உங்களால? மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான். நாங்க 4 பேர் இருக்கோம்னா சார், 4 பேருக்கு என்ன பிடிக்கும்னு அந்த பர்சனுக்கு தெரியும், அதை வாங்கி கொடுப்பாரு. எல்லோரையும் சமமாக பாவிக்கிற ஒரு ஜென்டில்மேன் ஒரு அண்ணன் மெட்டீரியல் ஆகிறார். எக்ஸாக்ட்லி. என்ன விளையாடுற நீ? அதுல இருந்து நீங்க வந்து உங்களுக்கு பேபியோ இல்ல டியரோ அது கூப்பிடுறத நீங்க கூப்பிட்டு பாருங்க. அவங்க கூப்பிட்டு பாரு. அவங்க பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இல்லனா கூப்பிடாதீங்க. அது உங்க மிஸ்டேக். ஒரு இடத்துல டின்னர் வராங்கன்னா ஃபோக் நைஃப் எடுக்கும்போது டமால் எல்லாம் கீழ விழுந்துரும். அப்படியே அவங்க நர்வஸ் ஆகி ஸ்வெட் அப்படியே வெளியில வரும். எதுக்கு? ஏன் என்ன தானே என் முன்னாடி எதுக்கு நீ பேசுறதுக்கு இவ்ளோ ட்ரை பண்ற? நார்மலா இரு. தொட நடுங்கும் உன் கால், உன் பேச்சு கேட்காம தடுமா. வண்டி வந்து எடுக்கும்போது பாக்குறேன் பின்னாடி ஏதோ கவிதை எழுதி இருக்கு. இட்ஸ் நாட் அபௌட் யுவர் பியூட்டி, இட்ஸ் அபௌட் யுவர் வைப். யார் எழுதுறானே தெரியல. கிடைக்கல. தேடிக்கிட்டு இருக்கேன். பட் அவனுக்கு தெரியல, பட் அவன் எழுதுனது அப்படியே ஞாபகம் இருக்கான உங்களுக்கு. அதை நீங்க மறக்கவே இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு சார். 3 வருஷமா மறக்கலையா? என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு.